ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பெஸ்ட் பர் சேனல். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சென்டென்ஸ் வந்து பார்க்க போகிறோம், திருஷ்டி கழிக்கிறத பற்றி. ஓகேங்களா? இப்போ நம்ம பேசிக்காக சொல்கிறது தான், நான் குழந்தைக்கு திருஷ்டி கழிக்கிறேன், அவன் உன் மேலே கண்ணு வச்சுட்டான், வெளியே போகாத உன் மேலே கண்ணு பட்டுட்டோம், நம்ம வீட்டுக்கு யாரோட கண்ணு பட்டுருச்சு, திருஷ்டி வந்து பட்டுருச்சு அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான சென்டென்ஸாக பார்க்க போகிறோம். மொத்தம் 3 விதமான சென்டென்ஸ் இருக்குது, 3 விதமான ஸ்ட்ரெச்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, கேஸ்ட் தி ஈவில் ஐ. கேஸ்ட் தி ஈவில் ஐ அப்படின்னா கண்ணு வச்சுட்டா அப்படி சொல்லுவோம் இல்லையா? கண்ணு வச்சுட்டா இல்லை கண்ணு வைக்காத அப்படின்னு சொல்றதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஹி ஹேஸ் கேஸ்ட் தி ஈவில் ஐ ஆன் யூ. ஹி ஹேஸ் கேஸ்ட் தி ஈவில் ஐ ஆன் யூ. அவன் உன் மேலே கண்ணு வச்சுட்டான், அவன் உன் மேலே கண்ணு வச்சுட்டான். Don't cast the evil eye on my phone. Don't cast the evil eye on my phone. என் ஃபோன் மேலே கண்ணு வைக்காத, என் ஃபோன் மேலே கண்ணு வைக்காத. ரொம்ப ஜெலஸ் ஆகி நம்ம ஃபோனை ஊற்று பார்த்துட்டு இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு ரொம்ப புகழ்வாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சொல்லலாம், என் ஃபோன் மேலே கண்ணு வைக்காத அப்படின்ட்டு. ஓகே, இப்போ செகண்ட் ஸ்ட்ரக்சர். இது என்ன பார்த்தீங்கன்னா, திருஷ்டி எடுக்கிறது இல்லைன்னா திருஷ்டி கழிக்கிறது அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு கேஸ்ட் ஆஃப் தி ஈவில் ஐ. கேஸ்ட் ஆஃப் தி ஈவில் ஐ அப்படின்னா திருஷ்டி கழிக்கிறது. ஓகே, டு யூ நோ ஹவு டு கேஸ்ட் ஆஃப் தி ஈவில் ஐ? டு யூ நோ ஹவு டு கேஸ்ட் ஆஃப் தி ஈவில் ஐ? உனக்கு எப்படி திருஷ்டி கழிக்கிறதுன்னு தெரியுமா? உனக்கு எப்படி திருஷ்டி கழிக்கணும்னு தெரியுமா? ஐ ஹாவ் கேஸ்ட் தி ஈவில் ஐ ஆஃப் தி பேபி. ஐ ஹாவ் கேஸ்ட் தி ஈவில் ஐ ஆஃப் தி பேபி. நான் குழந்தைக்கு திருஷ்டி கழிச்சிட்டு இருக்கேன், நான் குழந்தைக்கு திருஷ்டி கழிக்கிறேன். பெரும்பாலும் புதுசாக பிறந்த குழந்தைக்கு இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டதுக்கப்புறம் உங்கள் வீட்டிலே கூட உங்களுக்கு திருஷ்டி கழிப்பாங்க. எல்லாரும் நிற்க வச்சு சுற்றி போடுவாங்க வீட்டில். ஸோ அதான் வந்து சுற்றி போடுறது இல்லை திருஷ்டி கழிக்கிறது அப்படி சொல்லுவாங்க. ஓகே, அந்த நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, கேட்ச் தி ஈவில் ஐ. கேட்ச் தி ஈவில் ஐ அப்படின்னா திருஷ்டி பட்டுடும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? வெளியே போகாத திருஷ்டி பட்டுடும், அங்கே போகாத திருஷ்டி பட்டுடும், இல்லை நம்ம வீட்டுக்கு திருஷ்டி பட்டுடுச்சு அப்படி சொல்றதுக்கு. இந்த 3 டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, இதை பார்க்கலாம். ஹூஸ் ஈவில் ஐ ஹேவ் யூ காஸ்ட்? ஹூஸ் ஈவில் ஐ ஹேவ் யூ காஸ்ட்? உனக்கு யாரோட கண்ணு பட்டுச்சோ? நம்ம பொதுவாக அம்மா சொல்லுவாங்க இல்லையா, ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உனக்கு நீ வெளியே போயிட்டு இருந்தல, யாரோட கண்ணு பட்டுச்சோ, யாரு கண்ணு வச்சாங்களோ அப்படி சொல்லும் போது யூஸ் பண்ணுவாங்க. ஹூஸ் ஈவில் ஐ ஹேவ் யூ காஸ்ட்? உனக்கு யாரோட கண்ணு பட்டுச்சோ அப்படின்ட்டு. அந்த நெக்ஸ்ட் ஒன், யூ ஹேவ் காஸ்ட் தி ஈவில் ஐ. யூ ஹேவ் காஸ்ட் தி ஈவில் ஐ. உனக்கு திருஷ்டி பட்டுடுச்சு, உனக்கு திருஷ்டி பட்டுச்சு இல்லை கண்ணு பட்டுருச்சு அப்படின்ட்டு. ஹி ஹேஸ் காஸ்ட் தி ஈவில் ஐ. ஹி ஹேஸ் காஸ்ட் தி ஈவில் ஐ. அவனுக்கு திருஷ்டி பட்டுடுச்சு. டோன்ட் கோ அவுட், யூ வில் கெட் கேஷ் தி ஈவில் ஐ. டோன்ட் கோ அவுட், யூ வில் கெட் கேஷ் தி ஈவில் ஐ. வெளியே போகாத உனக்கு திருஷ்டி பட்டுடும், வெளியே போகாத உனக்கு திருஷ்டி பட்டுடும் அப்படின்றது. ஓகே, இப்போ உங்களுக்கு உண்டான எக்ஸாம்பிள் கொஸ்டின். அந்த பொண்ணு என் மேலே என் ட்ரெஸ் மேலே கண் வச்சிருச்சு. அந்த பொண்ணு என் ட்ரெஸ் மேலே கண் வச்சிருச்சு. எனக்கு கண்ணு பட்டுடும், எனக்கு கண்ணு பட்டுடும் இல்லைன்னா நான் வெளியே போனால் எனக்கு திருஷ்டி பட்டுடும் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.